அடுத்தது இந்த தப்சீர் ராசி சொன்னார் இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, ஒரு பொய்யான ஒரு கோட்பாட்டை வச்சு தான் என்ன செய்யறாங்க, அறுக்கப்பட்டா மட்டும் சாப்பிடாதீங்க, மற்றதையெல்லாம் சிறுக்கு செஞ்சால் சாப்பிட்டுருங்க அப்படிங்கிற ஒரு கொள்கையை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என்ன கோட்பாடுன்னு சொன்னால், எந்த இமாம்களும் இதுக்கு மாற்று கருத்து இல்லை, எல்லாருமே அறுக்கிறத பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்படி இல்லை, மாற்று கருத்து சொல்லியிருக்கிறாங்கிற பட்டியலை தான் இப்போ என்ன கேட்டாங்கல்ல, பட்டியல் போட்டுருக்கிறாரு, அவரும் போட்டார், நானும் போடுறேன், இன்னும் கொஞ்சம் போடுறேன். அதில் அடுத்தது பாருங்கள், தப்சீரு ராசியில் ஒரு செய்தி வருது. இதை பிஜே ரமலானில் வாசித்து சொல்லுவார். அதில் சத்தம் போட்டு வறுக்கிறது மட்டும்தான் சொல்லி போட்டு அதை விட்டுருவார். பின்னால் வர துண்டை என்ன செஞ்சிட மாட்டார், வாசிக்க மாட்டார். அப்போ ஒரு ஆய்வாளரினுடைய நேர்மைத்தன்மை இந்த இடத்துல கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அப்போ அதில் என்ன வருது, வக்காலர் ரபி இப்னு அனஸின் வபுனு ஜெய்தின், ரபி இப்னு அனஸும் இப்னு ஜெய்தும் கூறியிருக்கிறார்கள், யானி மாதுக்கிர் அலஹி கைருஸ்மில்லாஹி, ஒரு பொருளில் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய, கடவுள் அல்லாஹ் அல்லாத தெய்வங்களினுடைய பெயரை குறிப்பிடுவது, வஹாதல் கவுலு அவுலா, இந்த சொல் தான் மிகவும் சரியான சொல், மிகவும் பொருத்தமான சொல். என்று அறுக்கிறேன்னு அர்த்தம் கொடுக்காத, அல்லாஹ் அல்லாத தெய்வத்தினுடைய பெயரை சொன்னாலே ஹராம் என்று சொல்லு அப்படின்னு, அதான் பொருத்தம்னு சொல்றாங்க. லிஅன்னஹு அஷத்து முதாபகத்தன் லில்லஃபுல், இதுதான் அந்த வார்த்தைக்கு, லஃபுல் என்று சொன்னால் வார்த்தை அரபுல, அந்த லஃபுலுக்கு அந்த வார்த்தைக்கு மிகவும் கடுமையாக பொருந்துகிறது. விவாதத்தை முடிச்சிருவோமா? நீங்க கேட்குறீங்களே கருத்து வேறுபாடு இல்லை, கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்றீங்களே, ரெண்டு பேர் கருத்து வேறுபாடு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாங்க சொல்ற கருத்து தான் ரொம்ப பொருத்தம், அதான் அந்த வார்த்தைக்கு கடுமையாக பொருந்துகிறதுன்னு சொல்றாங்களே. தப்சீர் ராசி எடுத்து காட்டினார். இந்த தப்சீர் ராசி 606 ஹிஜ்ரியில எழுதப்பட்ட தப்சீர். இதுல இவர் எடுத்து காட்டின தப்சீர் ராசியில என்ன சொல்றாருன்னு கேட்டா, வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, இந்த வமா உஹில்ல பிஹி லிகைரில்லான்றா என்ன தெரியுமா, யானி மா துபிகளில் அஸ்னாமி, சிலைகளுக்கு அறுக்கப்பட்டவை. அறுக்கிறதுண்டா என்ன, பூஜிக்கிறதா? அறுக்கப்பட்டதுனாலே மாமிசம் தான் அப்படிங்கிறாரு. வஹுவ கவுலு முஜாஹித், இதுதான் முஜாஹிதுடைய கருத்து, வல்லஹாக் லஹாக்குடைய கருத்து, வ கதாதாவுடைய கருத்து அப்படின்னு இதை கொண்டு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தான் வக்காலர் ரபி இப்னு அனஸ் எடுத்து வச்சாரு. இல்ல, ரபி இப்னு அனஸ்ங்கிறவர் சொல்றாரு, இப்னு ஸைத்ங்கிறவர் சொல்றாரு, யானி அப்படின்னா என்ன தெரியுமா, மா துக்கிர அலைஹி கைரு இஸ்முல்லா, அதன் மீது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சொல்றது அப்படிங்கிறாரு. அறுத்தல் தான் சொல்லியாச்சு. அறுத்தல் என்னும் போது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரை சொல்றாரு, பேரை சொல்லி அறுக்கிறது. அலைஹின்னு வருது, எதன் மீது, அதை அவங்க நமக்கு சொல்லணும், எதன் மீது பேர் சொல்றது. அதை நீங்க எங்களுக்கு அந்த மா துக்கிர அலைஹின்னு வருது இல்ல, எது மேல அந்த பேர் சொன்னாங்க அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு ஆதாரத்தோட எடுத்து காட்டணும். அதுல மா துக்கிர அலைஹின்றது அறுக்கப்படுகிற மிருகத்தை தான் குறிக்கிறது, உகில்லை என்பது அறுப்பதுதான். அதை தெளிவா சொல்ற, ஆரம்பத்திலே சொல்றார் ராசி, மா துபிகளில் அஸ்னாம், அஸ்னாம்களுக்கு அறுப்பது, அறுக்கப்பட்டவை. இவங்க சொல்ற அர்த்தம் இல்ல, ஏருக்கு மாறா விளங்கிக்கிட்டு பாத்தீங்களா, இப்னு ரபி என்ன சொல்றாரு, இப்னு ரபியும் சொல்றாரு, அறுக்கப்படுவதின் மீது அல்லாதவர்களுடைய பேரை சொல்லி அறுக்கிறது அப்படிங்கறத தான் சொல்றாரு. இது அவங்க எடுத்து வச்ச அந்த மேட்டர்.